பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் மோசே கொடுத்த ஒரு வார்த்தை. ஆமென். ஆண்டவர் சமூகம் முன்பாக போகும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் மனுஷர்களும் ஆண்டவர் கோணலானவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செவைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும் பொழுது என்ன நடக்கும்? ஆமென். யாத்ரா 33:14 ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்ற, மோசே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக போகும் பொழுது கோணலானவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் செவைப்படுத்துவார் என்று ஏசாயா 45:2 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மீகா 2:13 சொல்றாரு, தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றிகள் நமக்கு உண்டாகும், தடைகளை நீக்கி போடுக உனக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் முன்பாக போகும்பொழுது உன்னை எந்த ஒரு சத்துருவும் உன்னை நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைகள் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சமூகம் உனக்கு முன்பாக போகிறது. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தெய்வ பிள்ளை, உனக்கு முன்ன யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உனக்கு முன்ன கர்த்தர் இருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ண ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உன்னை பார்த்துக் கொள்வார். ஆமென். அவர் உனக்கு முன்பாக போனால் அவருடைய எல்லா தயவும் உனக்கு கிடைக்க பண்ணுவார். அவரே உனக்கு சமாதானக்காரராய் இருந்து உன்னை எல்லா பிரச்சனை விடுதலை ஆக்கி சமாதானத்தோடு நடத்துவார். அதனால் அவர் சமூகம் எப்பவுமே உனக்கு முன்பாக இருக்கணும். அவருக்கு முன்ன போகும்போது தான் உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் கத்த சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை மூலமாக தேவனை ஆசீர்வதிப்பாராக.